ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசஸ்மெண்ட் இயர் 2025-26ல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார்ம் 1 அதில் நிறைய சேஞ்சஸ். ஹெச்ஆர்ஐக்கு தனியாக டேபிள், செக்ஷன் 24B தனித்தனி டேபிள், 80D, 80G, GGA, GGC, 80U, 80DD, 80C, ஸோ 80E இந்த மாதிரி நிறைய ஷெடியூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஷெடியூலுமே உங்களோட இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக வித் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட ஆர் பாலிசி நம்பரோட நீங்க கொடுத்துட்டு தான் நீங்க வந்து வேலிடேட் பண்ணணும். சோ இந்த பர்టిక్యులர் அசஸிக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க கம்பேர் பண்ணிருக்கோம் ஓல்ட் ரெஜிம் பெஸ்டா இல்ல நியூ ரெஜிம் பெஸ்டான்னு சொல்லிட்டு. சோ இவங்களுக்கு பார்க்கும்போது ஓல்ட் ரெஜிம் தான் பெஸ்ட்னு வந்துச்சு. சோ அந்த பேஸ்ல இவங்களுக்கு ஹெச்ஆர்ஏ எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ இந்த பர்టిక్యులர் ஷீட்டை பாத்தீங்கன்னா அந்த அசஸ்மெண்ட் 2025-26ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவைப்படும், அது எங்கெங்க எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இந்த பர்టిక్యులர் அசஸி பிளேஸ் ஆஃப் ஒர்க். சோ இவர் வந்து சென்னைங்கிறது மெட்ரோ சிட்டிங்கிறது 4 சிட்டி சேர்ந்தது மெட்ரோ சிட்டி. சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, இது எல்லாமே மெட்ரோ சிட்டி. இந்த மெட்ரோ சிட்டி ஏன் நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா, 50% ஆஃப் சேலரி. ஸோ சில கால்குலேஷன் பர்பஸ்க்காக நீங்க இதை கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும், மெட்ரோவா நான் மெட்ரோவா. ஸோ ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு இந்த பர்టిక్యులர் அசஸிக்கு பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 5,41,800. இது எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு ஃபார்ம் 16 இருந்துச்சுன்னா ஃபார்ம் 16ல பார்ட் B ல கொடுப்பாங்க. சப்போஸ் ஃபார்ம் 16ல இல்ல, ஏன் இல்ல அப்படின்னா அவங்க நியூ ரெஜிமே சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபார்ம் 16 அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட், அது இல்ல அப்படின்னா salary slip எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 12 மாசம் 1/4/2024ல இருந்து 31 மார்ச் 2025 வரைக்கும் அந்த 12 மாசம் salary slip எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுல ஹெச்ஆர்ஏன்னு ஒரு காம்பனன்ட் இருக்கும். அந்த காம்பனன்ட்டை நீங்க இங்க இருக்குங்க இல்லையா, ஹெச்ஆர்ஏ காம்பனன்ட் இருக்கு இல்லையா, ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த 45,150ங்கிறது பெர் மந்த். இதை வந்து 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. சோ அதுதான் வந்து இங்க 5,41,800. அங்கேயும் இல்ல, சேலரி ஸ்லிப்லயும் பிரேக்கப் இல்ல அப்படின்னா உங்களோட ஆஃபர் லெட்டரை பாத்துக்கோங்க காம்பனன்ட் இருக்கான்னு சொல்லி. செகண்ட், ரெண்ட் பெய்டு. இந்த பர்టిక్యులர் பர்சன் பாத்தீங்கன்னா 2,20,000. இந்த ரெண்ட் பெய்டு நீங்க எங்க எடுக்கலாம், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும், இல்ல ரெண்ட் ரெசிப்ட் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, இல்ல ரெண்டல் அக்ரிமெண்ட், இந்த இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தேர்ட், பேசிக் சேலரி. பேசிக் சேலரி எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட சேலரி ஸ்லிப்ல பாத்தீங்கன்னா பேசிக்னு கொடுத்திருப்பாங்க 75,250 இந்த கேஸ்ல. சோ இதுலயே தனியா பிரேக்கப் இருக்கும், டிஎன்எஸ் அலவன்ஸ் அந்த மாதிரி பிரேக்கப் தனியா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரெண்டுமே நீங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு சோ இந்த இடத்துல பேசிக் சேலரி பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ். சோ இதுதான் ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் சேலரி. இந்த காம்பனன்ட் தான் டோட்டல் சேலரி. சோ இதை எடுத்துக்கிட்டீங்களா? சோ இதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த 3 கால்குலேஷன் இருக்கு பாருங்களேன். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க, 5,41,800. செகண்ட், ரெண்ட் பெய்டு சின்ன கால்குலேஷன் இருக்கு, இதுல 1,17,500. தேர்ட், 50% ஆஃப் சேலரி. சேலரி இந்த சென்ஸ் இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 10,25,000. சோ இதுதான். சோ இதுல 50% ஏன் போடுறோம் அப்படின்னா அதுதான் மெட்ரோ நான் மெட்ரோ. சோ மெட்ரோ அப்படிங்கறனால 50%. சோ 5,12,500. இதுல வந்து எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,17,500. இந்த 1,17,500 தான் எக்ஸம்ட் ஹெச்ஆர்ஏ. சோ ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா 4,24,300. இது வந்து டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. சோ இந்த டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ அந்த பர்టిక్యులர் அசஸி டாக்ஸ் பே பண்ணணும். இதை நம்ம கிளைம் பண்ண முடியாது. சோ கிளைம் பண்ண போகிற அமௌண்ட் வந்து 1,17,500. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் 16B-ல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு இருக்காது. ஹெச்ஆர்ஏ கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, 0 தான் இருக்கு. சோ இதை வந்து நம்ம காம்பர் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் இந்த ஓல்ட் ரெஜிம் நீங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் EA 10 சப்செக்ஷன் 13A சோ இது ஓபன் ஆயிரும். இதுல ஓபன் ஆயிருச்சுன்னா இங்க பிளேஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க மெட்ரோ நான் மெட்ரோ, இந்த பர்టిక్యులர் கேஸ்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ கொடுத்தாச்சு. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு 5,41,800. செகண்ட், ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு 2,20,000. சோ டீடைல்ஸ் ஆஃப் சேலரி இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆயிரும். எப்படின்னா உங்களோட பேசிக் சேலரி நீங்க சேலரி ஸ்லிப்ல எடுத்திருப்பீங்க இல்லையா, 9,03,000 பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் 1,22,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10,25,000 வருது. தேர்ட் கண்டிஷன், ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. சோ நம்ம எக்ஸல்ல பார்த்தோம் இல்லையா 1,17,500. சோ இது பாத்தீங்கன்னா 50% ஆஃப் சேலரி. இது வந்து மெட்ரோ சிட்டி அப்படிங்கறதுனால 50% ஆஃப் சேலரி. இந்த மூணுலயும் whichever is lower பார்க்கும்போது இந்த 1,17,500. சோ இதுதான் வந்து அவங்க இந்த பர்టిక్యులர் அசஸிக்கு நம்ம கிளைம் பண்ண போற ஹெச்ஆர்ஏ அமௌண்ட். இங்க கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேவாயிரும். இந்த பர்టిక్యులர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 13A அலவன்ஸ் டு மீட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஹவுஸ் ரெண்ட். சோ இந்த இடத்துல எதுவுமே மிஸ்மேட்ச் பண்ணிடாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் உங்களோட ரெண்ட் ரெசிப்ட் கேட்கலாம், இல்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் கேட்கலாம், இல்லனா உங்களோட ஃபார்ம் 16 கேட்கலாம், இல்லனா என்னென்ன ப்ரூஃப் அவங்க வேணுமோ. சோ மேக்ஸிமம் நீங்க என்ன கிளைம் பண்ண முடியுமோ ரீசனபிளா ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க கிளைம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபஸ்ட் வே. சோ இதை பத்தி நம்ம ஒவ்வொரு சின்ன ஸ்லாட்டா அடுத்த வீடியோல போட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.